வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு சென்றடைந்த பெருந்தொகை பணம் வெளியாகியுள்ள தகவல். புதிய உச்சத்தை தொட்ட தங்க விலை, நகை வாங்க காத்திருப்போரின் நிலை. யாழில் குளவிக்கொட்டுக்கு உள்ளான வயோதிப பெண்ணுக்கு நேர்ந்த துயரம். நடுவீதியில் குடும்பஸ்தர் மீது சரமாரியாக வாழ்வெட்டு, யாழின் முக்கிய பகுதியில் குவிக்கப்பட்ட போலீசார். உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினார் சந்திரிகா. தொடர்பான விரிவான செய்திகள். பயிர் சேதத்துக்கு இழப்பீடாக 1640 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. இலவச பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நெல், சோளம், வெங்காயம், உருளைக்கிழங்கு, மிளகாய் மற்றும் சோயா பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதத்துக்காக 95,128 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்ட 79,602 விவசாயிகளுக்கு விவசாய காப்பீட்டு இழப்பீடாக இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளம், கனமழை, வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்களால் சேதமடைந்த பயிர்களுக்கும் நோய்கள், பூச்சிகள் மற்றும் காட்டு யானை சேதம் போன்றவற்றால் சேதமடைந்த பயிர்களுக்கும் காப்புறுதி தொகை வழங்கப்படுகிறது. அத்துடன் விவசாயிகளிடமிருந்து எந்த கட்டணமும் வசூலிக்காமல் பயிர் சேதத்துக்கான இழப்பீட்டை அரசாங்கமே ஏற்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 11,481 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 38,820 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 3,10,550 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 35,590 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,84,700 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 33,970 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,71,750 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். தெல்லிப்பளை வித்தகபுரத்தைச் சேர்ந்த 82 வயதான செல்வநாயகம் பாலசரஸ்வதி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்று முன்தினம் வீட்டுக்கு பின்னால் தென்னை ஓலையுடன் இருந்த மிகப்பெரிய குளவிக்கொட்டை குறித்த பெண் தட்டி பார்த்துள்ளார். இதன்போது அதில் இருந்த குளவிகள் அவர் மீது கொட்டிய நிலையில் தெல்லிப்பளை ஆதரவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி அன்றைய தினமே இரவு 10 மணியளவில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சிகளை தெல்லிப்பளை காவல்துறையினர் நெறிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் குரம்செட்டி தெல்லிப்பளை வைத்தியசாலை வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். 3 மோட்டார் சைக்கிளில் வந்த 6 பேர் கொண்ட குழு ஒன்று குடும்பஸ்தர் மீது இந்த வாழ்வெட்டு சம்பவத்தினை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளதாக பலாலி போலீசார் தெரிவித்தனர். இதில் 2 பிள்ளைகளின் தந்தையான 32 வயதுடைய நபர் பலத்த வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் தெல்லிப்பளை ஆதரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தை அடுத்து குறித்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பலாலி போலீசார் மற்றும் அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தான் பயன்படுத்தி வந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதனை சபாநாயகர் நேற்றைய தினம் சான்றுரைப்படுத்தியிருந்தார். இதன்படி குறித்த சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் இல்லங்களை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.